இன்றைக்கி இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து இந்த அந்த ஃபாக்ஸ்டெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மில்லட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இதுமாரி இந்த ஸ்வீட்ஸ் வந்து எல்லா மில்லட்ஸ்லையும் பண்ணலாம். இது கொஞ்சம் எல்லாத்தோடு இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா அலம்பிடணும். அதே ஜலம் விட்டு நல்லா அலம்பி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது வச்சு வடிகட்டிடுறேன். வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா வறுக்கணும். நல்லா 2 வாட்டி நல்லா அலம்பிட்டுருங்க. அலம்பிட்டு நல்லா இதுமாரி வடிகட்டி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா என்ன ஆகும்னா நல்லா ஒரு துளி ஜலம் இருக்காது, நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். இதில் வந்து அல்வா, பர்ஃபி, லட்டு எல்லாமே பண்ணலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் வந்து அல்வா போட்டு கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரை போட்டு லட்டும் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தேனும் போட்டு லட்டும் பண்ணலான் இருக்கேன். இது நல்லா வடிகட்டட்டும். அந்த நல்ல ஜலம்லாம் இதானதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பில் சிம்மில் ஒரு மீடியமாக வச்சுட்டு நல்லா வறுக்கணும். இது எப்படின்னா அந்த எள்ளு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். கலர் வந்து பாருங்கள் லைட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். நல்லா வறுத்தா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். வறுக்காமல் போட்டோம்னா அந்த திணையோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தமாரி என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வறுத்துக்கிறேன் நான். நல்லா சத்தம் வருதா, அரிசி பொரியிற மாதிரி பொரிஞ்சுட்டு சத்தம் வருது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த லைட்டு ப்ரௌனுக்கும் இந்த இதுக்கும் தெரியுது பாருங்கள். இதுமாதிரி நல்லா வறுக்கணும். வறுத்து வாசனை நல்லா இருந்தால் வறுத்தா தான் இந்த வாசனை வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பொரியிறது பாருங்கள். அப்படியே டப் டப்புன்னு சத்தம் வந்துட்டு பொரியிறது. இந்த டைத்தில் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். அதுமாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன் நான். நல்லா சத்தம் கேட்குறது பாருங்கள். இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு மாவு பண்ணிக்கிறேன். வெறும் மிக்சியில் போட்டு இது வந்து கொஞ்சம் ரவை வெல்லிஸ் ரவையாக இருக்குது. இந்த டேஸ்ட் பிடிச்சா இப்படியே கூட நம்ம இது பிடிச்சிக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை நைஸாக தான் வேணும்னா இன்னும் நைஸாக இது மாதிரி போட்டு சலிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சலிச்சுட்டு கொஞ்சம் பாதி சலிச்ச மாவு பாதி இதுவும் போட்டுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முழு அந்த பொட்டுக்கல்ல வந்து முழு பொட்டுக்கல்ல வறுத்த பொட்டுக்கல்ல அந்த கடையில் அப்படியே கிடைக்கிறது. வெறும் திணையோட அந்த டேஸ்ட்லாம் இதுவும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும். இதேமாரி முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு இல்லை வேர்க்கடலை இதுமாரி காம்பினேஷன் சேர்த்துக்கலாம். தனியாக வேண்டாம்னா தனியாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த காம்பினேஷன் சேர்த்துட்டுருக்கேன். நான் இது எப்படின்னா தினை மாவு வந்து 2 கப்பு, இது வந்து பொட்டுக்கல்ல வந்து 1 கப் எடுத்துட்டுருக்கேன். நான் கொஞ்சம் ஃபுல்லாக சலிக்க மாட்டேன். பாதி சலிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து அப்படி கலக்கும் போது என்ன கொஞ்சம் வாய்க்கு பட்டுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சலிச்சுக்கிறேன். இது பாருங்கள் சலிச்சுன்ட்டு இதோட நைஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1 கப் இருக்கும். இந்த மாதிரி இந்த கொஞ்சம் நைஸ் ரவையாக பண்ணது இதையும் போட்டுன்ட்டு இப்போ இதை வந்து நான் இந்த இதையும் நல்லா பொடி பண்ணி இதை நான் போட்டோன்னே நைஸாக ஆகிடும். இதையும் போட்டு கலந்துக்கிறேன். இந்த பொட்டுக்கல் மாவையும் போட்டுன்ட்டேன். இப்போ அடுப்பில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன். நான் நெய் வந்து நம்ம இஷ்டம் தான், வேணும்னா இப்போ கொஞ்சம் விடலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கிறேன். நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். வறுத்துருக்கு. இது தேங்காய் இல்லைன்னா கொப்பரை எது இருக்கோ போட்டுக்கலாம். அது இதுதான் வேணும்னு இல்லை. அது 2 ஏலக்காயோடு சேர்த்து போட்டுருக்கேன். இது லேசாக இது பண்ணிவிட்டு இந்த சூடோடு என்ன பண்ணணுன்னா இந்த மாவில் விட்டுறணும். இந்த மாவில் சூடோட விட்டுட்டு இது வந்து இந்த நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தினை மாவு இந்த பொட்டுக்கல் மாவெல்லாம் சேர்த்து நல்லா கோபுரமாக 1 கப்பு இருந்திருக்கும். ஸோ நான் அதே கோபுரத்துக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட் இதுக்கு நார்மலாக இருக்கும். நல்ல இன்னும் ஸ்வீட் வேணும்னா நிறைய தேன் விட்டுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் இதை போட்டுக்கலாம். வெறும் தேனில் பிடிச்சி நம்ம பண்ணணும் என்னென்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நிறைய சாப்பிட முடியாது. அதனால தான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தேன் 2 கலந்து போடுறேன். ஸோ ஒரு நாளைக்கு 5-6 உருண்டை சாப்பிட்டா கூட உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இது போட்டு நல்லா கலந்துட்டு இந்த உதிரியாக வருது இல்லையா, அந்த டயத்தில் வந்து இந்த தேனும் விட்டுனா கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு தான். இல்லை கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய்யும் கூட விட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் சூடோடு கலந்துனா என்ன ஆகும், நாட்டு சக்கரெல்லாம் கொஞ்சம் அப்படியே இலகிண்டு நல்லா ஒட்டி இது மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்துக்கும். நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொலஸ்ட்ரால் வேண்டான்ட்டு பொட்டுக்கல்ல போட்டேன். நான் வேர்க்கடலை கூட நல்லாயிருக்கும், பண்ணி பார்த்துருக்கேன். வேர்க்கடலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
தேன் வந்து பைண்டிங்க்கு ஒன்று, இன்னொன்று வந்து எப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடம்புக்கும் தேன் நல்லதுன்றதுனால மாவெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேன். சப்போஸ் நெய்யே வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் பாலில் கூட நம்ம பாலை தெளிச்சிட்டு கூட பிடிக்கலாம். பட் அவ்வளோ இப்போ பால் பழிச்சு போனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது பாருங்கள். இதே விட அப்படியே பிடிக்க வரும். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கட்டும்ன்றதுக்காக இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுறேன். நிறைய இல்லை, 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இது ஒன்றுமே ஆகாது. ஒரு வாரம் வச்சுருந்தா கூட ஒன்றும் விட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து எங்கள் அத்தை பொண்ணு இருக்கா, காயத்ரின்னு, திருச்சியில் இருக்கா. அவள் வந்து சொன்னாக்கா இந்த வாட்டி கொஞ்சம் இனிமேல் மில்லட்ஸில் பண்ணுங்க அப்படின்னா. அதனால தான் அதுக்கப்புறம் ராகி தட்டையும் பண்ணலான்னு இருக்கேன். அவள் டாக்டர் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா வந்து டாக்டர் காயத்ரி தீபக் தான் சொல்லணும்னு சொல்லுவாள். வெறும் காயத்ரி ஃபோன் பண்ணா அப்படின்னா யாருன்னு திருப்பி கேட்பா. ஏன்னா எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு டாக்டர் படித்தது அவள் தான். அதனால் டாக்டர் காயத்ரி தீபக் அப்படின்னு சொல்லுவோம். அவள் சொன்னால் இந்த வாட்டி மில்லட்ஸில் பண்ணி காமிங்க காரணம். இதுவும் ராகி தட்டையும் பண்ணலான்னு இருக்கேன். இந்த லட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இப்போ லட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி பெரிய இந்த கப்பில் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த கப்பில் மாவு ஒரு கப் எடுத்துட்டேன். அதே அளவுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் தேன் விட்டுருந்தேன். ஒரு 4 டீஸ்பூன் தான் வந்து இது போட்டிருக்கேன். இவ்வளோ வந்து இது பாருங்கள். இல்லை இப்போ பொட்டுக்கல்ல இதில் வந்து இந்த 3/4 அளவுக்கு வந்து நான் நைஸ் மாவு எடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து இந்த கொரகரை மாவு, அப்புறம் இன்னும் கோபுரமாக கொஞ்சம் எடுத்துக்கு வந்து இந்த பொட்டுக்கல்ல மாவு போட்டு பண்ணதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. மொத்தமே நான் 1/2 கிலோ அது தினை தான் வாங்கினேன். இப்போ இவ்வளோ போட்டுட்டு நைஸ் மாவு இப்போ அல்வாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிச்சம் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த குருணை இது வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். வெறும் இந்த 1/2 கிலோக்கு எவ்வளோ வந்து கணிசமாக மாதிரி காணும் இந்த நாட்டு சக்கரை இந்த லட்டு. உடம்பு ஹெல்த்தி. இது அடுத்து வந்து இப்போ அல்வா வந்து இந்த 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்புக்கு வந்து 2 கப்பு வந்து நான் கருப்பட்டி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கருப்பட்டி வந்து அவ்வளோ ஸ்வீட் இருக்காது. அதுக்காக அதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் ஜலம் விட்டுட்டு அடுப்பில் வைக்கிறத இந்த சைடு. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இதில் ஒரு 4 டீஸ்பூன் இல்லை 5 டீஸ்பூன் இருக்கும் அந்த நெய். அதை போட்டுன்ட்டு இந்த முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். நெய் வறுத்துடுது. இப்போ இந்த மாவையும் போட்டுறேன். அதில் இந்த அல்வாவுக்கு மட்டும் மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அல்வா நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் கூட அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது அப்படியே நெய்யில் நான் கொஞ்சம் அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு சும்மா வறுத்துட்டுருக்கேன். அதை ஆல்ரெடி வறுத்த மாவு திருப்பி நெய்யில் போட்டு வறுக்கும்போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அது இது தண்ணி கொஞ்சம் இந்த ஜலம் கொதிக்கிற வரைக்கும் அப்படி நல்லா அப்படி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா இந்த நெய்யில் வறுத்துட்டே இருக்கணும். அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் என்னமோ அழுக்கு இருக்கிற மாதிரி தோணித்து. அதனால தான் சரி வடிகட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வடிகட்டிடுறேன். கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அதை அப்போ தான் நல்லா வேகத்துக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் நாள் ஜலம் இதில் கருப்பட்டியில் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் போட்டு இப்போ கைவிடாமல் அதை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அது கெட்டியாக இருக்கும். அப்போ நல்லா இந்த மாவு நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பு பெருசாக வைக்க வேண்டாம், சின்னதாக வச்சுருந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா கெட்டியாக இருக்கும். அப்புறம் கெட்டி ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. இது நல்லா எப்படியே ஃபுல்லாக இந்த ஜலம்லாம் இது போயிட்டு இறுகிண்டு வரும். நல்லாயிருக்கும் சாப்பாடு. முந்திரி பருப்பு நடுவில் வாயில் பட்டு நம்ம சின்ன சின்னதாக போட்டதுனால அதுன்னு பட்டுன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள் இழுப்புச்சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி எடுத்து போடும்போது அதுக்கு தெரியுதாக்க என்ன போகிறேன். எனக்கு இழுப்புச்சட்டி சூட்டில் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இழுப்புச்சட்டிலே வைக்கிறேன். அந்த சூட்டுக்கு வந்து கரெக்டாகிடும். ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா நுரைச்சிட்டு பொங்கின்னு வருது பாருங்கள். அந்த வாசனையே நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த நெய் கூட நம்ம விட்ட 2 ஸ்பூன் நெய் கூட அப்படியே கொஞ்சம் நேராக அப்படி கக்கிட்டு பாருங்கள். அது இது வந்து இப்போ எப்படி அந்த தினையை வந்து நல்லா அலம்பின்ட்டு அதை வந்து நல்லா வறுத்துண்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி அதை வந்து 1 கப் எடுத்துட்டேன். அந்த 1 கப்பு தென்னை மாவுக்கு வந்து 2 கப்பு வந்து கருப்பட்டி எடுத்துட்டேன். அது ஜலம் வந்து நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஜலத்தை விட்டு நல்லா கருப்பட்டி கரைஞ்சோடனே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நெய் விட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துண்டு இந்த மாவையும் இன்னும் நல்லா வறுத்துண்டு அந்த கருப்பட்டி ஜலத்தி விட்டுண்டு கிண்ட வேண்டியதான். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா இருக்குது பாருங்கள். இதாக இருக்கும்போது ஒட்டாமல் வருது பாருங்கள். இதில் இதான் இது கருப்பட்டி அல்வா. இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த தினை லட்டுக்கு வந்து
ஈக்குவலாக எடுத்துட்டேன். நாட்டு சர்க்கரை வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கல. ஒரு கப்பு எவ்வளோ எந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துனேனோ அதோட கொஞ்சம் கோபுரமாக வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டேன். ஏன்னா தேன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். சரி, அது வந்து ஈக்குவல் பண்ணிட்டு அந்த ஸ்வீட்டுக்கு. இது வந்து என்னென்னா வெறும் நைஸ் மாவே எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன், நைஸ் மாவு வந்து வாயிலெல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்றதுனால 3/4 கப்பு நைஸ் மாவு, கொஞ்சம் குறைக்கிறேன்னு பேலன்ஸு, இன்னும் ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டு இந்த நெய்யில் வந்து முந்திரி தாளித்து பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தினை லட்டு, தினை அல்வா ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்பூனில் எடுத்து அழகாக அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா நெய், உங்களுக்கு வந்து நெய் ரொம்ப கம்மியாக தான் 4 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். அதனால் வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டேஸ்ட் பொறுத்து.